தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/12/2023 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம், இரவு 10:07 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள், அற்புதமான நாள், வைகுண்ட ஏகாதசி. எல்லா மாதங்களிலும் ஏகாதசி வந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர். இன்றைக்கு திருமால் இருக்கின்ற ஆலயங்களிலெல்லாம், அதாவது பெருமாள் கோயிலே எல்லாம் ஒரு வாசல் கதவு திறப்பாங்க. அதுக்கு பேர் சொர்க்க வாசல் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. பொதுவாகவே சொர்க்க வாசலில் நுழைஞ்சால் நம்முடைய காரியங்கள் கைகூடுமா. சொர்க்க வாசலில் நுழையுங்கள், ரொக்கம் கிடைக்கும் பாருங்கள், அக்கறை செலுத்தி அரங்கன் மேல் அழகிய பாடல் பாடுங்கள், தக்க விதத்தில் வாழ்வமையும், தட்டுப்பாடுகள் அகன்றோடும், மிக்க புகழும் தேடி வரும், மேதினி போற்றும் வாழ்வமையும்னு ஒரு பாடல் உண்டு. அரங்கனை இன்று நாம் சேவிக்கணுமா? கிருஷ்ணரை, கண்ணனை, அரங்கனை, பெருமாளை இன்று நாம் வழிபடணும். சரி, வழிபடுகின்ற பொழுது என்ன சொல்லி வழிபடணும் அப்படின்னா, பொதுவாகவே தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். ஏதாவது ஒரு சாமி சிலையோ அல்லது சின்ன சிற்பமோ ஒரு படம் வச்சிருந்தால் கூட ஒரு மிட்டாய் அல்லது கற்கண்டாவது வீட்டில் வைக்கணும். நெய்வேத்தியம் பூவும் போடணுமா? பூவினால் செய்வதற்கு பெயர் தான் பூசை அப்படின்னு வச்சாங்க, பூஜைன்னு சொல்லி. இன்றைக்கு என்ன நடந்துச்சு, ஒரு நல்ல சம்பவம் அப்படின்னா, வறுமையின் பிடியில் சிக்கிய குசேலன் இருக்கிறாரே, அவர் கிருஷ்ணரை பார்க்க போனார், தன்னுடைய பள்ளி தோழன்னு சொல்லி. அப்போ ஏதாவது கொண்டுகிட்டு போகணும்னு சொல்லி கேட்டார் மனைவிட்ட. ரொம்ப வறுமையில் இருக்காரு, நிறைய குழந்தைகள், அதனால எதுவுமே வீட்டில் இல்லை. சரின்னு கொஞ்சம் இருந்த ஒரு பிடி அவளை ஒரு கந்தல் துணியில் கட்டி அவருடைய மனைவி கொடுத்தா, இதை போய் கிருஷ்ணர்கிட்ட கொடுங்கன்னு. இவர் எப்படி கொடுக்குறேன்னு தயங்கி தயங்கி நின்னாரு. நீ என்ன கொண்டு வந்திருக்கான்னு கிருஷ்ணர் கேட்டாராம். உடனே இந்த குசேலன் அதை கொடுத்தாராம். அதை வாங்கி அப்படி நெய்வேத்தியமாக வாயில சாப்பிட்டாராம். சாப்பிட்ட அடுத்த நிமிடம் அந்த அவலை அவர் கண்ணனிடம் ஒப்படைத்த ஒரு சில நிமிடங்களிலேயே குசேலன் குபேரனாக மாறிவிட்டான். வீடெல்லாம் அப்படி தங்க மாளிகையாக வந்துருச்சான். அணிந்திருந்த அந்த அரை ஆடையெல்லாம் பட்டு பீதாம்பரமாக வந்துச்சான். ஆக ஒரு நிமிட நேரத்திலே கூட நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்க கொள்ளி நேராக்கி ஜோராக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவிலே கலந்து கொள்பவர்களுக்கு உண்டு. அதனால அரங்கனை வழிபட வேண்டும், திருமாலை வழிபட வேண்டும். அதுவும் இன்று சனிக்கிழமை, திருமாலுக்கு உகந்த கிழமை வருகிறது. எனவே இந்த வைகுண்ட ஏகாதசியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கவலைகள் தீர கண்ணனை வழிபட வேண்டிய நாள். இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. குரு சந்திர யோகம் உங்கள் ராசியில் இருக்கிறது. குருவோடு சுகாதிபதி சந்திரன் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு லாபம் சிறப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்று அமைகின்றது. இந்த நாள் யோகமான நாள். இன்று கண்ணன் வழிபாடு கவலையை போக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கீர்த்திகள் வந்து சேர கிருஷ்ணரை வழிபட வேண்டிய நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். சனி பகவான் இன்று 9ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். 3 நாட்கள் ஆகிவிட்டன. எனவே நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கும் புதன் 6இல் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமும் உண்டு. எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பெருமாளை வழிபட்டு பெருமைகளை காண வேண்டிய நாள். இந்த பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். தொழிலில் கூட பழைய கூட்டாளிகளை விலக்கி புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திக்கின்ற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்று அரங்கனை நீங்கள் வழிபடுவதன் மூலம் நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, இன்று 2இலே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. எனவே கொஞ்சம் யோசித்து செயல்படுவதே நல்லது. உத்தியோகம், தொழிலில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு சிந்தித்து செய்வதே நல்லது. பரந்தாமனை வழிபட்டு பணவரவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். இன்று நீங்கள் பரந்தாமன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அந்த ஸ்ரீதேவி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மட்டுமல்ல, அமைதியை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். யாருக்கேனும் பொறுப்பு சொல்வதையும் தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். திடீர் செலவுகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடல்நலம் சீராக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வாமை நோய் உங்களுக்கு அதிகமாக வரலாம். எனவே கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த விருப்பங்கள் நிறைவேற விஷ்ணுவை வழிபட வேண்டிய நாள். இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. லாபாதிபதி ராசியில் இருப்பதால் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றங்கள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பண நெருக்கடியாக இருந்து பலன் கிடைக்கின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் நிரந்தர பணி இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நிரந்தர பணி அமையலாம். தொழிலில் இருப்பவர்களாக இருந்தால் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கூட வழிவகுப்பார்கள். பொது வாழ்விலும் உங்களுக்கு புகழ் கூடும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் நிறைவேற கண்ணபிரானை வழிபட வேண்டிய நாள். எதை நீங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். இருப்பினும் கூட 12 சூரியன் இருப்பதால் திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். அரசு வழியில் அல்லது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் இன்றைக்கு கிடைக்கலாம். அதிகார வர்க்கத்தினின் ஆதரவோடு மாலை நேரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே இன்று நீங்கள் வழிபாடு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது பெருமாள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாகவே கிழமையும் சனி, உங்கள் ராசியிலும் சனி இருக்கின்றார். எனவே விஷ்ணு வழிபாடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். அதிகாலையிலேயே நீங்கள் ஆலயம் சென்று வழிபடுவதன் மூலம் இன்றைய நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். ராகு பொருளாதாரத்தை தருகின்ற இடம் 2ஆம் இடம். எனவே ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பதால் இன்று நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பழைய பாக்கியிலும் கூட உங்களுக்கு வசூலாகலாம். இன்று இல்லத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுகின்ற நாளாகவே அமைகின்றது. என்ன இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை வழங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் அதிகாலையில் ஆணைமுகப் பெருமான், அதற்கு பிறகு அனுமன், அதற்கு பிறகு சனி பகவான் 3ஐயும் வழிபட வேண்டும். குறிப்பாக இன்று வைகுண்ட ஏகாதசி என்பதனாலே இன்று விஷ்ணு இலக்குமியையும் வழிபடுவது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 2 என்பது திரண்ட செல்வத்தை கொடுக்கின்ற இடம். 10க்கு அதிபதி 2இல் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கூட கைகூடி வரலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அமையும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று யோசித்தால் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.